ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாவே நம்ம சேனலில் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற அனிமேவே போட்டுட்டு இருக்கேன். ஹீரோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக, அதே நேரத்தில் ஒரு காமெடியான அனிமேவாகவும் சில இடங்களில் 18+ இருக்கிற மாதிரியான ஒரு அனிமேவை தான் இப்போ செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 1. த கேட்ஸ் ஆஃப் ஹெல்ல 3 வருஷங்களுக்கு முன்னாடி லெஜெண்டரி ஹீரோ ஷியான் வந்து சீல் பண்ணிட்டான். பட் இப்போ அந்த சீல் வீக்கன் ஆகி அந்த கேட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கேபிட்டல் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு லேண்ட்ல நம்ம ஹீரோ ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரேடிஷ் பார்க்க அப்படியே லேடிஸோட தொட மாதிரியே இருக்கு அப்படின்னு அதுல சாக்ஸ் போட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா யோனாங்கிற பக்கத்து வீட்டு பொண்ணு வரா. அது நீயா நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ரேடிஷ் பார்க்க தைஸ் மாதிரி இருந்தது, அதான் சாக்ஸ் போட்டு விட்டேன். இதுல என்ன தப்பு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்னு தவிர எந்த கிறுக்கனும் இந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு வா சொன்னா. அங்க நினைக்கிற 2 ஆளுங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. லெஜெண்டரி ஹீரோ இந்த உலகத்தையே காப்பாத்த ட்ரை பண்றாரு அப்படின்னு யோனா சொல்ல வரவும், எப்பா பார்த்தாலும் அந்த லெஜெண்டரி ஹீரோ பத்தியே பேசிட்டு அந்த முட்டா பைய ஒழுங்கா கூட கேட்ஸ் ஆஃப் ஹெல்ல சீல் பண்ணாம இப்ப அது திரும்பவும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், அதுக்கு தான் அவர் திரும்ப உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றாருன்னு யோனா சொல்லவும், அவன் பண்ண தப்பா அவன் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு ஹீரோ விஷயம் சொல்லிட்டு தெரியுறியா? என்னோட வீடோ என்னோட ஃபார்மிங் லேண்டோ சேஃபா இருந்தா போதும், அப்புறம் நீயும் தான் யோனா அப்படின்னு பேசிக்கிட்டே அப்ப காலை பார்த்து நம்ம ஹீரோ போய் சாக்ஸ போட்டு விடவும் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு அட்டாக் பண்றா. திடீர்னு இப்ப ஒரு டீமன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? எப்ப பார்த்தாலும் 18+ யோசிக்கிற அப்படின்னு யோனா கேட்கவும், என்ன குறைச்சி எடை போடாத, ஒருவேளை ஒரு டீமன் வந்தா அதுக்கான ட்ராப் நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இதுக்கெல்லாம் எந்த டீமனும் ஏமாறாதுன்ட்டு யோனா போனா ஒரு டீமன் அங்க வந்து நின்று ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோனாவை அது பிடிக்க போகுது. இப்ப நான் என்ன பண்றது? எஸ் அதேதான் அப்படின்னு டிராப்புக்கு அந்த பக்கமா உட்காந்து இந்த போர்க்கோட ஸ்மெல்க்கு கண்டிப்பா டீமன் வரும். நம்ம ஹீரோ நினைச்சா இந்த ஸ்மெல்லு கேவலமா இருக்கு அப்படின்னு அந்த டீமன் ஹியூமன் ஃபிளஷ் தான் சாப்பிட போகுது. அடி பாவி என்ன முறைக்காத, நான் ஒன்னும் சமையல் பண்ணிட்டு இல்ல, அதை ட்ராப் பக்கமா வர வைக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோ டோக்க அதை அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள லெஜெண்டரி ஹீரோ ஷியான் வந்து அதை அட்டாக் பண்ணி கொண்டுதான். லெஜெண்டரி ஹீரோ நீங்களா அப்படின்னு யோனா பார்க்கவும், யோனா உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு நம்ம கேட்கவும், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணல, உன் அழகான ஸ்மைல் அதை மறக்கவே முடியாதுன்னு ஷியான் சொல்றான். அவளே இப்பதான் என்ன லவ் பண்ற மாதிரி கொஞ்சம் வந்தா, அதையும் இந்த ஹீரோ வந்து கெடுத்துட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ சமக்கடுப்பாகிறான். யோனா அவர் மட்டும் இல்ல, நானுமே அந்த டீமனை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள மூட்டு படாவோ சமையலே போய் கவனி அப்படின்னு யோனா சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஷியான் பையா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. திரும்ப என்ன சவுண்ட் மான்ஸ்டர்னு பார்க்கவும், என் வயிறு தான் நான் சாப்பிடல அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ ஷியான் என் வீட்டுக்கு வரீங்களா, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு யோனா சொல்லவும், நானே யோனா கையால செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டதுல இவன் சாப்பிட போறானா அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாவறான். கறி ஸ்மெல் வருது அப்படின்னு ஷியான் போயிட்டு நம்ம ஹீரோ வச்ச ட்ராப்ல விழுந்துருதான். இந்த ட்ராப்ல விழுந்தா லெஜெண்டரி ஹீரோ இறந்து போயிட போறான் அப்படின்னு இவங்க போய் பார்த்தா உண்மையிலேயே அவன் இறந்து போயிட்டான். இந்த டோக்கா லெஜெண்டரி ஹீரோ ஷியானை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி வில்லேஜர்ஸ் நம்ம ஹீரோ மேல போடுறாங்க. யோ நீங்களே பாத்தீங்களா, அவனாதாயா போய் விழுந்தா நம்ம ஹீரோ சொல்லவும், மன்னர்கிட்ட இவனை கொண்டு போய் ஒப்படைக்கணும், இவனுக்கு சாவு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லவும், நீங்க முட்டாள்தனமா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. லெஜெண்டரி ஹீரோ இந்த மாதிரி ஒரு டிராப்ல விழுந்து செத்து போயிட்டான்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? நீங்க தான் சேர்ந்தவரை கொண்டுட்டீங்கன்னு நினைப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், பழிய எங்க மேல போட பார்க்காதானே அவங்க சொன்னா. டோக்கா சொல்றதோ கரெக்ட் தான், யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு. நம்ம மொத்த வில்லேஜுக்கும் பிரச்சனை தான், என்ன பண்ண அப்படின்னு எல்லாரும் பயப்படவும், நம்ம தப்பிக்க ஒரு வழி இருக்கு. லெஜெண்டரி ஹீரோ காணாம போயிட்டாரு, மிஸ்ஸிங்னு சொல்லிட வேண்டியதா அப்படின்னு ஷியானோட பாடியை யாருக்கும் தெரியாம புதைச்சிருந்தாங்க. ஆனா இதை ஒருத்தி பாத்துருதா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திக்கிறான். இவனுக்கு போட்டியா அவன் இல்ல, என் லைஃபே இப்பதான் புதுசா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ பார்த்தா. நேத்தன அந்த ஷியானை கொலை பண்ணோம், அதனாலதான் இவன் ஃபேஸே எனக்கு தெரியுதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ யோனாவோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ போனா, லெஜெண்டரி ஹீரோ நீங்களா, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். உண்மையிலே நான் அந்த ஹீரோவோட பாடியில தான் இருக்கணும், ஆனா எப்படி அதை தெரிஞ்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன்? யோனாவோட கண்கள்ல தெரியுற அந்த லுக்ஸ் அப்படின்ட்டு நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு குட்டியான ஒரு ட்ரெஸ் நம்ம ஹீரோவில போட சொல்றான். இந்த ஹீரோவோட பாடியில தான் இருந்தா எதை பண்ண வேணா மடக்கலாமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. இந்த லெஜெண்டரி ஹீரோ என்ன இப்படி பாத்துட்டு இருக்காரு, ஆனாலும் என்னால இதை பொறுத்துக்கிட முடியல அப்படின்னு அவ அடிக்கிறா. அவ அடிச்சதுல இவன் கண்ணு உருண்டு வெளியே நீ ஒரு டீமனா, என்ன ஏமாத்த பாக்குறல நீ அப்படின்னு யோனா அட்டாக் பண்ண போகும். வெயிட் பண்ணி, இது நான் தான் டோக்கா, மேஜிக்கல் கேர்ள், மேஜிக்கல் கிங்டம். சின்ன வயசுல இருந்து நீ மேஜிக்கல் கேர்ள் ஆகணும்னு ஆசைப்பட்ட, இந்த சீக்ரெட் எனக்கு மட்டும் தானே தெரியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீரோவை பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு, டோக்கா நீ அப்படியே அந்த ஹீரோவோட பாடியில இருக்க அப்படின்னு யோனா கேட்கவும், தெரியல என் பாடியில இருந்து யாரோ அந்த டெட் பாடிக்குள்ள சோலை ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, ஒரு ஹீரோவை கொன்ன ஆள் கிட்ட இருந்து இது நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. நான் ஒரு நெக்ரோமான்சர், தி கிரேட் ஆண்ட்ரி ஹீரோவோட பார்ட்டியை சேர்ந்தவான்னு சொல்லவும், எதுக்காக என்ன இந்த மாதிரி மாத்தின சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு முன்னாடி என்ன இந்த ட்ராப்ல இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு கதறா. சார் டோக்கா ரொம்பவே தேங்க்ஸ், ஷியானோட பாடியில ஒன்னு ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பாக்கலாம்னு இருந்தா, நான் வரப்போறத நீ ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணி எனக்கும் ட்ராப்பை செட் பண்ணிருக்கல, நீ உண்மையிலேயே இன்டெலிஜென்ட்டா சொல்லவும், நீ செஞ்ச முட்டாள்தனத்தை ஏன் மேல பழிய போடாத, நெக்ரோமான்சி எல்லாம் பத்தி எனக்கு ஏதோ தெரியாது, எனக்கு 1008 வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஒன்னும் பிராங்க் கிடையாது, இதுக்கப்புறம் நீ தான் இந்த உலகத்தை காப்பாத்தணும். லெஜெண்டரி ஹீரோ ஆல்ரெடி இதை பிளான் பண்ணிட்டாரு, இருக்க முடியாத சிச்சுவேஷன்ல நான் இறந்துட்டா, நீ வர்த்தியா நினைக்கிற ஒரு ஆளோட சோலை என் பாடிக்குள்ள செலுத்திரு அப்படின்னு ஷியான் சொல்லிருப்பான். லெஜெண்டரி ஹீரோவையே கொண்ட நீ தான் அவரோட சக்சஸர் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உலகத்தை காப்பாத்துற அட்வென்ச்சருக்கு நான் ரெடி, இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சருக்கு போகணும்னு நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோனா பேக் எல்லாம் கொண்டு வந்துருந்தா. எனக்கு இதுல விருப்பம் நம்ம ஹீரோ சொல்லவும், கேட்ஸ் ஆஃப் ஹெல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோவால மட்டும் தான் சீல் பண்ண முடியும் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இதுக்கு ஒத்துழைக்கலன்னா உன்னோட ஒரிஜினல் பாடி என்ன ஆகும்னு தெரியல, இது ஒரு ஏன்ஷியன் ஆர்டிஃபேக்ட், காஃபன் ஆஃப் தி லிவிங், இதுக்குள்ளதான் அவன் பாடி இருக்கு, நீ இதுக்கு ஒத்துக்கிடலன்னா ஹீரோவை கொண்டதுக்கு பனிஷ்மெண்டா பண்ண கொண்டுருவேன் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவும், என்னையவே பிளாக்மெயில் பண்றியா, சோ எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கூட போறான். வேல்ட சுத்தி டிராவல் பண்றாங்க. டோக்கா கொஞ்சமாச்சு
பொறுப்பா நடந்துக்கோன்னு சொல்ல ஒன்ன மாதிரி என்னாலலாம் டக்குன்னு சேஞ்ச் ஆக முடியாது. ஈவன் ஹீரோ சுத்தம் நீ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன லெஜெண்டரி ஹீரோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஸ்மைல் பிடிக்கும்னு சொன்னாரு. நான் எப்பவும் ஸ்மைலோட தான் இருப்பேன் அப்படின்னு யோனா சொல்றா. எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா அட லெஜெண்டரி ஹீரோன்னு சில பொண்ணுங்க பாக்குறாங்க. இந்த பாடியில இருக்குது இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோனா ஒரு மேஜிக் வாண்ட பாக்குறா. அது 10 மில்லியன் என்னன்னு சொல்லவும் உனக்கு தான் மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாத நம்ம ஹீரோ கேட்கறான். இருந்தாலும் அவ வேணும்னு சொல்லவும் 10 மில்லியன் என்ன ஆண்ட்ரி நம்ம கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இருக்கான்னு கேட்டா ஒரு பைசா கூட இல்லன்னு சொல்றா. சரி நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெறும் 1000 ரூபாய்க்கு நம்ம ஹீரோ அந்த வாண்டை வாங்கிட்டு வந்துருந்தான். நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு ஒரு நாள் நைட்டு தான் அங்க ரூம் போட்டு தங்க முடியும் அப்படின்னு நாங்க யோசிச்சா 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட சாதனைக்கு கிங்கு தான் நிறைய காசு கொடுத்தாருல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஷியான் அதை மறுத்துனா அந்த டயத்துல நான் அவங்க கூடயும் இல்லைன்னு சொல்லவும் நெக்ரோமான்சர்ங்கிறதுனாலயான் யோனா கேட்கவும் ஆமா நெக்ரோமான்சி ஒரு டேபோ அது ஒரு இல்லீகல் மேஜிக் அதை யூஸ் பண்றவங்கள ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. அதனாலதான் 3 வருஷத்துக்கு முன்னாடியுமே ஹீரோ ஷியானோட பார்ட்டியில நான் இருந்தப்ப கூட அந்த பார்ட்டியில இருந்ததே யாருக்கும் தெரியாது. உங்க வில்லேஜ்க்கு வந்தப்ப கூட நான் தூரமாவே நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி கவலையை விடுங்க நான் ஃப்ரீயா போய் சாப்பாடு வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ரீயா எங்க தங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்றான் இந்த லெஜெண்டரி ஹீரோட ஃபேஸை வச்சு எங்க வேணா நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு யோனா சொல்றா. இப்ப அப்புறம் அந்த மூஞ்ச வச்சு என்னப்பா பிரோஜனம் நம்ம ஹீரோ யோசிச்சா லெஜெண்டரி ஹீரோ நீங்களா ஆனா உங்க மேல ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு லேடிஸ் வந்து கேட்கவும் அது ஒண்ணு இல்ல நான் கொஞ்சம் குளிக்கல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலே இதுதான் லெஜெண்டரி ஹீரோ பாய் இப்பெல்லாம் நிறைய பொய்யான ஆளுங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு கேட்கவும் என் பாய் ஃப்ரெண்ட் லெஜெண்டரி ஹீரோவை நேர்ல பாத்திருக்கான்னு அந்த பொண்ணு சொல்றா. சார் ஷியா நீங்களா 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தப்ப எனக்கு பண்ண ப்ராமிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் என் கூட ஃபைட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் அச்சோ இல்ல நான் இப்ப லெஜெண்டரி ஹீரோ பாடியில இருக்கேன் அப்ப நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தானே இருப்பேன். ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபைட்டுக்கு ரெடி ஆகலாம். இந்த ஹீரோட பாடி வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணா அந்த ஸ்வாடு பேப்பர் மாதிரி வளைஞ்சிருது. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டா வந்தவன் நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்த விடவோ கண்ணு பிடிங்கிட்டு வெளியே போய் விழுது. நம்ம ஹீரோ இவ்வளவு ஈஸியில தோத்து பார்க்க மாட்டாங்க ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. காசு வேணுங்கிறதுக்காக அட்வென்ச்சரர் கில்டுல போயிட்டு டீமன்ஸ் நம்ம தோக்கடிச்சா அதுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரி ஒரு குவெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரே கல்ல 2 மாங்க உலகத்தையும் காப்பாத்தலாம் நமக்கு பணமோ கிடைக்கும் அப்படின்னு யோனா யோசிக்கிறா. ஹாய் ஆண்ட்ரி என்னோட பேரு கயல். 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஹீரோவோட பார்ட்டியில இருந்தவன் சொல்லவோ ஓ சார் கயல் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு யோனா சொல்றான். நான் நோபலா இருந்தாலும் நார்மலாவே ட்ரீட் பண்ண அப்படின்னு கயல் சொல்றான். ஆமா ஷியான் அங்கவன் கூட தான் இருக்கானா அப்படின்னு கயல் கேட்கவோ லெஜெண்டரி ஹீரோ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. நிறைய ஃபேக்கான ஹீரோஸ் ஊருக்குள்ள சுத்தி இருக்காங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லவும் நான் தாங்க உண்மையான ஹீரோ நம்ம ஹீரோ சொல்றான். நம்மள இருந்து போனா தான் அடிக்குதுன்னு எல்லாரும் சொல்லவும் என்னோட மான அந்த பாடியை டீகம்போஸ் ஆக விடாம பாத்துக்கணும்னு ஆண்ட்ரி சொன்னாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்கிட்ட தான் ஸ்வாட் இருக்குன்னு சொல்லவும் இதே மாதிரி நிறைய ஃபேக் ஸ்வாட நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ மாதிரி போலியான வேஷம் போடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆளுங்களை கொல்லணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும் அங்க இருக்கிறது உண்மையான ஹீரோ தான் அப்படின்னு காயல் அந்த இடத்துக்கு வரா. எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்கவும் நான் ஹீரோ கூட ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாதா வேணா நீங்களே பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை அவுத்து விட்டுட்டு இந்த ஹோலி ஸ்வாட் நீ இமேஜின் பண்ற மாதிரி மாறும் இது ஒரு பெரிய சைஸ் வாடா மாறணும் நீ இமேஜின் பண்ண அப்படின்னு சொல்லி காயல் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும். ஹீரோவா அதை பண்றான். எல்லாரும் நம்ம ஹீரோ தான் ஒரிஜினல் நம்புறாங்க. ஆனா அந்த ஸ்வாட் தான் ஸ்டீல் மாதிரி இல்லாம வளையுது. என்னடா வளையுதுன்னு காயலே ஷாக் ஆகுறான். அவன் நிறைய டீமன்ஸ் தோக்கடிச்சா அப்ப நீங்க நம்புவீங்களா? நாளைக்கு நிறைய டீமன்ஸ் இந்த லெஜெண்டரி ஹீரோ தோக்கடிப்பா அப்படின்னு யோனா வந்து நிக்கிறா. யார கேட்டு நீ இந்த குவெஸ்ட் செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும் நான் மட்டும் வரல நான் இந்நேரத்துக்கு ஒண்ணு அங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோனா சொல்றா. என் மானா என் பாடியை டீகம்போஸ் ஆக விடாம பாத்துக்கிட்டு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆண்ட்ரியை பிடிச்சு திட்டுறான். இவன் இந்த ஸ்வாடோட ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்குமே உன்னோட மானா லெவல் தேவை. லெஜெண்டரி ஹீரோ ஷியானியை நீ தோக்கடிச்சதுனால உனக்கு மானா அதிகமா இருக்கும்னு நான் நினைச்சப்பா ஆனா ஒருத்தரோட சோல் கிட்ட தான் கலந்துருக்குன்னு சொல்லவும் டோக்காவோட சோல் ஒரு சுத்த வேஸ்ட் அவன்ட்டு அதிகமானா இருக்காதுன்னு யோனா சொல்றா. உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இந்த மேஜிக் கிறிஸ்டல் இந்த மாதிரி ஸ்குவைஸ் பண்ணினா உனக்கு எவ்வளவு மானா இருக்குன்னு காமிக்கும் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. ஆண்ட்ரி கிட்ட அதிக லெவல் மானா இருக்கு. நம்ம ஹீரோ அதை பிரஸ் பண்ணா ஆனா ஒண்ணும் ஆகல இது உடஞ்சிருச்சோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லைட் எரியுதுன்னு காயல் சொல்றான். பேபி லெவலுக்கு தான் அவன் மானா இருக்குன்னு ஆண்ட்ரி சொல்றா. யோனாவோட லெவல் 2 ஒரு சைல்ட் லெவலுக்கு மானா இருக்கு. இத்தனோண்டு மானா வச்சுட்டு இவன் வேர்ல்ட காப்பாத்த போறானா? பேசாம ஹீரோவோட பாடியை எனக்கு கொடுத்துருன்னு காயல் கேட்கவும் இதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோவா யோனாவும் சொல்றாங்க. இல்ல முடியாது அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவும் காயல் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் உலகத்தை காப்பாத்திட்டு எனக்கும் இதுல விருப்பம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவை தோக்கடிச்சவங்க தான் ஹீரோவோட சக்சஸர். காயலால ஷியான தோக்கடிக்க முடியல ஆண்ட்ரி சொல்லவும் அப்ப இவனை நான் இந்த இடத்துலயே கொண்டுட்டா என்ன சக்சஸரா ஏத்துப்பியா அப்படின்னு காயல் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி போனாலும் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.